ஜெயிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி. போன வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் ஃபஸ்ட் லெசனான மெஷர்மெண்ட் சயின்ஸில் அதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் சயின்ஸை யூனிட் 2 ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் இந்த லெசனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் அப்படின்னா எங்கே ஏதாவது ஒரு மோஷன் இருந்தாலும் அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ் அழுத்தம் அப்படின்னு சொன்னால எங்கே ஒரு மோஷன் இருந்தாலும் அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புஷ் அண்ட் புல் பற்றி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. புஷ்னா என்ன அப்படின்னா தள்ளுறது. இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னா டோரில் பார்க்கலாம். தள்ளுறது புஷ், புல்னா வந்து இழுக்கிறது. அது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபோர்ஸ் தேவை. அதனால் வந்து அந்த டோர் வந்து மூவ் ஆகுது. அப்புறம் கொடுத்துருக்காங்க மோஷன் அண்ட் ரெஸ்ட். வாட் இஸ் ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் மோஷன்? Suppose there is a book on your table right in the middle. Is the book moving? You will say it's not moving. It is at rest. If you push the book to one side of the table to clear space for keeping your notebook, then you will say the book is moving. When the book was at the same place with respect to the table, you say the book was at rest. But when it was pushed from one place on the table to another place, you say it was moving. என்ன சொல்லியிருக்காங்க, புக்கை வந்து ஒரு டேபிள் மேலே இருக்குது. டேபிள் மேலே இருக்கும்போது வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதே புக்கை வந்து நம்ம எடுத்து வேறு எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு புக்கை வைக்கும் போது அந்த புக்கை என்ன சொல்லுவோம்னா மூவிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட்னா ஒரே பொசிஷனில் இருக்கிறது ரெஸ்ட்டு, மோஷன்னா வந்து நகர்றது, மூமெண்ட்டாக தான் வந்து மோஷன். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்து படித்து வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். When there is a change of position of an object with respect to time, then it is called motion. If it is remain stationary, it is called rest. When there is a change of position on an object with respect to the time, டைமை வந்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மாற்றும் போது மூவ் ஆகும் போது அது பேர் என்ன சொல்லுவோம்? மோஷன். அது ரிமைன் அங்கேயே இருக்கும் போது அது பேர் வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து மோஷன் ரெஸ்ட் அப்படின்னா அக்கார்டிங் டு த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. எங்கேருந்து நம்ம அதை பார்க்குறோங்கிறதையும் வந்து அதை வச்சு நம்ம மோஷனில் இருக்கா இல்லை ரெஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லலாம். அதுக்கு வந்து 2 பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து the man in the boat is moving with respect to the bank of river. He is at rest with respect to the boat. அதாவது ஒரு மேன் வந்து ஒரு போட்டில் வந்து ரிவரில் போயிட்டுருக்காரு அப்படின்னா வந்து போட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மேன் வந்து உட்காந்துருக்காரு ஸ்டேஷனரி. வேராஸ் அந்த ரிவரை பொறுத்தவரையும் அவர் வந்து மூவ் ஆகுறாரு. அதாவது அந்த ரெஸ்ட்டையும் சரி மோஷன் சரி இந்த ரெஸ்பெக்ட் எங்கேருந்து நம்ம பார்க்குறோம் வச்சு கூட நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு பண்ணுறதுக்காக ஈவன் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கேர்ள் ஆன் த ஸ்விங் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த சீட் ஆஃப் த ஸ்விங். ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட் ரெஸ்ட், அது மேலே அவள் உட்காந்துருக்கா, அவ்வளோதான். வேற ஷீ இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன் பொறுத்த வரைக்கும் அவள் எப்படி இருக்கான்னா மூவிங். கார்டன் பொறுத்தவரைக்கும் மூவ் பண்ணுறா. வேறு ஸ்விங்கில் உட்காந்துருக்கனால ஸ்விங்கை பற்றியும் அவன் வந்து அட் ரெஸ்ட், அந்த பொசிஷனை பற்றியும் நம்ம வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிஷா இஸ் கோயிங் டு வர் grandmother's house by bicycle. The girl on the bicycle is dash with respect to the road. ரோடை பொறுத்தவரையும் அவன் என்ன மூவ் ஆகிட்டு இருக்கா. she is moving, whereas with respect to the road she is dash with respect to the bicycle. பைசைக்கிளை பொறுத்தவரையும் அவருக்கு என்ன அப்படின்னா வந்து at rest அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து அந்த பொசிஷன்லேயும் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்லியிருக்காங்க ரெஸ்ட் அண்ட் த மோஷன் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ். ரெஸ்ட் அண்ட் த மோஷன் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் டேஷ்னு கொடுப்பாங்க. ரிலேட்டிவா பார்ஷியலி ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் இஸ் ரிலேட்டிவ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் டு யூ நோ கொடுத்துருக்காங்க. டு யூ நோ வந்து அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து எப்பயுமே கேட்பாங்க. ஆரியபட்டா an Indian astronomer said that like the banks of the river appears to move back to the person in the floating gently in a river, the night sky studded with stars appear to move from east to west while earth rotates from west to east. Learn more by asking others and reading up on your own. ஆரியபட்டா வந்து இந்தியன் அஸ்ட்ரோனமர், எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா வந்து லைக் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் அப்பியர் டு மூவ் பேக் டு எ பர்சன் இன் எ போட் ஃப்ளோட்டிங் ஜென்ட்லி இன் ஏ ரிவர். ஒரு மேன் வந்து இது ரிவரில் போயிட்டுருக்க மாதிரி என்ன இருக்குன்னா அந்த ரிவரில் வந்து அவருக்கு பேக் சைடில் போகிற மாதிரி இருக்கும். அப்பியர்ஸ் டு மூவ் பேக் டு எ பர்சனுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் பேக்கில் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதே நம்ம படிச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்டார்ஸை வந்து பார்ப்போம். வானத்தில் பார்க்கும்போது நம்ம மூவ் பண்ணும்போது ஸ்டார்ஸ் வந்து எப்படி மூவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியும்னா மூவ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஆல்வேஸ் எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எர்த் எப்படி ரொட்டேட் ஆகும்னா எர்த் ஆல்வேஸ் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஸ்டார்ஸ் எப்படி மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக நம்மளுக்கு
தெரியும். அதுவும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு திங்ஸ் மூவ், எப்படி நம்ம திங்ஸ் மூவ் ஆகுது, ஏதாவது ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து திங்ஸ் வந்து மூவ் ஆகும். இல்லை இன்னொரு ஏஜென்சி, அதை வந்து அனிமேட் ஏஜென்சி, இன்அனிமேட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கிணத்துல தண்ணி இறைக்கிறோம் அப்படின்னா வந்து அது அனிமேட் ஏஜென்சி, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து மோஷனுக்கு கொண்டு வரும். இன்னொன்றில் வந்து தேங்காய் வந்து தென்னை மரத்துலேருந்து விழுவுது அப்படின்னா வந்து அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மேலேருந்து விழுவுது, அது பேர் வந்து இன்அனிமேட் ஏஜென்சி. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். when we kick a ball it moves, when we push the book on the table it moves, when a bullock pulls the cart moves. Motion occurs when an object is pulled by or pushed by an agency. ஏதாவது ஒரு ஏஜென்சி வச்சு நடந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா அது வந்து அனிமேட் ஏஜென்சி. In daily life we pull our water from the well with bucket, or the animal pulls a bullock cart. If a person does now animate agency that does the push or pulling. Sometimes we see a tall grass in the meadow dancing in the wind. A piece of wood is moving down a stream. What pushes or pulls them? We know that blowing wind and blowing water is the cause. Sometimes the push or pull can be due to the inanimate agency. அதான் சொல்கிறாங்க, அதான் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணுறது அனிமேட் ஏஜென்சி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மேலேருந்து நம்மளுக்கு தேங்காய் விழுவதில் வந்து இன்அனிமேட் ஏஜென்சி. அப்புறம் ஃபோர்ஸஸ் பற்றி சொல்கிறாங்க. 2 types of forces, contact and the non-contact forces. The all above cases the force is executed by touching the body, so this type of force is contact force. நம்ம டச் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணுறது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், நம்ம எதுவுமே பண்ணாமல் பண்ணுறது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது தேங்காய் வந்து விழுவது, அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதோ பார்த்திங்கன்னா வந்து கோகனட் மேலேருந்து கீழே விழுவுது, இதுக்கான ஏஜென்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ரெண்டுத்துக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாது. அதே மாதிரி ஒரு மேக்னெட்டை பக்கத்தில் வைக்கிறோம், அயனில் வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகும், அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபோர்ஸை பற்றியோட ஏஜென்சி அப்படின்னா 2 types of agencies, animate factors, inanimate factors. டைப்ஸ் ஆஃப் கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இந்த அனிமேட் ஃபேக்டர்ஸில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வுட்டு வந்து ரிவரில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு எது யாருமே புஷ் பண்ணல, ரிவரோட ஃபோர்ஸ்னால அது வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது கூட நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம கொடுத்தோன்னா அப்படின்னால என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் when you apply a force on the object? What happens when you apply a force on an object அப்படின்னு பார்த்தீங்கன்னா, say you push a book on the table, the book moves. Application of the force in an object results in motion from ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். நம்ம வந்து புக் எடுத்து அந்த பொசிஷன்லேருந்து மாற்றி வேறு எங்கேயாவது வைக்கிறோம், ஃப்ரம் ரெஸ்ட் டு ஸ்டேஷனரி, அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற தூக்கி நம்ம வேறு எங்கேயாவது வைக்கிறோம். அதுவே வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு பாலை வந்து அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்கும். என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் த பால் இன்க்ரீஸ் ஆகலாம், அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் த பால் வந்து சேஞ்சஸ் ஆகலாம், அப்புறம் அதனுடைய ஸ்பீடை வந்து அது மாற்றலாம், டைரக்ஷனையும் மாற்றலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறனால சில சேஞ்சஸ் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு பலூனை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது உடஞ்சி போயிடலாம். ரோட்டி மாவு வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அதோடைய ஷேப்பு வந்து மாறலாம். இது மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ரிசல்ட் இன் கண்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணாமல் என்ன நடக்கும்னா, ஒன்று எக்ஸ்பான்ஷன் நடக்கும், இல்லைனா வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கலாம். அதுக்காக தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபோர்ஸஸ் என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸஸ் can changes the state of body from rest to motion or motion to rest. Either change the speed or direction or both of the body. என்ன செய்ய, ஒன்று ஸ்பீடை சேஞ்ச் பண்ணும், டைரக்ஷன் ரெண்டுத்தையுமே சேஞ்ச் பண்ணும், சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. இதெல்லாமே நான் அதுவும் ஃபோர்ஸ் செய்யும். அதுக்காக வந்து இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபில் இன் த எம்டி ஸ்பேசஸ். ஃபோர்ஸஸ் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் ஃப்ரம் ரெஸ்ட்டில் வந்து மாற்றும், அப்புறம் சேஞ்ச் த ஷேப். ஃபோர்ஸஸ் கேன் சேஞ்ச் த ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணும். என்ன செய்யும்னா, சேஞ்ச் த ஷேப். அப்புறம் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண. ஏற்கனவே பார்த்துக்கணும், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், கம்ப்ரஸ் அண்ட் ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். அது செய்யும் இல்லையா, ஃப்ரம் மோஷன் டு ரெஸ்ட். இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் கேன் டூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸஸில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸில் எக்ஸாம்பிள் வந்து கிக் ஏ ஃபுட்பால், அப்புறம் வந்து பேட் ஹிட் ஏ பால் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து மேக்னெட் அட்ராக்ட் நெயில்ஸ், இன்னொன்று வந்து கோகனட் ஃப்ரம் த கோகனட் ட்ரீ டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு சின்ன இதை வச்சு இதுலேருந்து வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஷாந்தி டுக் எ பென்சில் அண்ட் ஷார்பன் இட் வித் எ ஷார்ப்னர், தென்
She drews a circle using the pencil and a compass. Later she took her ruler, அதாவது scale, and drew a straight line in another paper. Then she kept the pencil between her finger and moved it back and forth. இதிலெல்லாம் என்னென்ன மோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்படி பண்ணுறனால நம்மளுக்கு என்னென்ன மோஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பென்சிலை வந்து சீவுறாங்க, ரொட்டேட் பண்ணுறாங்க. அதாவது ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ், அது பேர் என்னன்னா ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். செகண்ட் கேஸில் வந்து காம்பஸில் மட்டும் சர்க்கிள் போடுறாங்க, அது பேர் வந்து சர்க்குலார் மோஷன். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் கேஸ், த பென்சில் ட்ராவல்ட் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்னா பேர் வந்து லீனியர் மோஷன். ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணாத பேர் வந்து லீனியர் மோஷன். ஃபோர்த் கேஸ், த பென்சில் டிப் மூட் பேக் அண்ட் ஃப்ரோத், தென் இட் ஆசிலேட் லைக் ஏ ஸ்விங். ஸ்விங்கில் வந்து போயிட்டு வர அந்த ஊஞ்சலில் போயிட்டு வர மாதிரி இருக்காது, பேர் ஆசிலேட்ரி மோஷன். இது வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷனுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மோஷனுக்கு நம்ம சிம்பிளாக இப்படி பண்ணால் இந்த மோஷன், இப்படி பண்ணால் இப்படி மோஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தட் மோஷன் வாஸ் ரொட்டேஷ்னல், நம்ம சொல்ல மாதிரி மோஷன் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷனலாக இருக்கலாம், சர்க்குலாக இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியராக இருக்கலாம், அதர்வைஸ் ஆசிலேட்ரியாக இருக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு பேப்பரை விடுறோம், ஒரு பட்டை மாதிரி செஞ்சு ஒரு பேப்பரை விடுறோம் அப்படின்னா, ராக்கெட் மாதிரி செஞ்சு ஒரு பேப்பரை விடுறோம் அப்படின்னு பார்த்தா, அது வந்து என்ன ஆகுனா, ஃபஸ்ட் இங்கேருந்து ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கே போய் விழுவோம், அது பேர் வந்து கர்வ் லீனியர் மோஷன். இது மாதிரி போகிறது கர்வ் லீனியர் மோஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஈ சுற்றும் இல்லையா, ஈ வந்து ஒரே மாதிரி சுற்றாது, அங்கங்கே சுற்றும், அது பேர் வந்து ஜிக்ஸாக் மோஷன். அதான் பீரியாடிக் மோஷன்ஸ் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The fly buzzing around the room is a combination of all these and flight path is zigzag. இந்த பி வந்து என்ன செய்யணும், எல்லா இதில் இருக்கிற எல்லா மோஷனையும் அது செய்யும் இல்லையா. சர்க்குலரில் போவோம், ஸ்ட்ரெயிட்டாக போவோம், ரொட்டேஷனாக போவோம், ஆசிலேட்டரியாக போவோம், கர்வ் லீனியராக போவோம். அது மொத்தமாக அது பேர் என்னென்னா ஜிக்ஸாக் மோஷன். அதாவது டைப்ஸ் ஆஃப் மோஷனுக்கு நம்மளுக்கு சூப்பராக வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, நம்ம மறக்கவே மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக நம்ம பார்த்த மோஷன்லாம் வந்து எப்படி எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கு. லீனியர்னா என்னதுன்னா, மூவிங் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் லைக் எ பர்சன் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரெயிட் பாத், ஃப்ரீ ஃபால். கர்வ் லீனியர் மோஷனா மூவிங் அண்ட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன் லைக் எ த்ரோயிங் பால். பாலை நம்ம தூக்கி போச்சுன்னா இங்கேருந்து அங்கே போவோம், டைரக்ஷன் தான் மாறும். சர்க்குலர்னா மூவிங் இன் எ சர்க்கிள் ஸ்விங்லிங் ஸ்டோன் டைடு டு எ ரோப். ஒரு ரோப்பில் வந்து நம்ம கம்பு மாதிரி வச்சு ரோப்பில் கல்லை கட்டி இப்படியே சுற்றுவோம்ல, அது வந்து சர்க்குலர் மோஷன். ரொட்டேட்ரி மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாப் பம்பரை சுற்றுறோம் இல்லையா, அது ஒரே ஒரு ஆக்சிஸ்லேருந்து அப்படியே சுற்றும், அது பேர் ரொட்டேட்ரி மோஷன். ஆசிலேட்ரி மோஷன் வந்து பெண்டுலம் பார்த்துருப்போம், ஸ்விங்கு கூட அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். அப்புறம் ஜிக்ஸாக் மோஷன் நம்ம இப்போ தான் பார்த்தோம், வீட்டுக்குள்ளே ஈ சுற்றுறது. இன்னொன்று என்ன, ஒரு க்ரௌடடான ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம போகிறோம், நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போக முடியல, அங்கங்கே நம்மளுக்கு எங்கே வழி கிடைக்கும் அதை போவோம், அது வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதை கூட எக்ஸாம்பிளாக கொடுத்து என்ன மோஷன் நம்மளுக்கு கேட்கலாம், நம்ம நல்லா தரவாக படிச்சுக்கணும். அப்புறம் ஆசிலேஷன்ஸ் அட் கிரேட்டர் ஸ்பீட், டூ நல்லா படிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஹோல்டு த டூ ஹெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெச் ரப்பர் பேண்ட், strike it in the middle, do you see it oscillates very very fast, when the oscillation is very shift, it is called as vibration. ஃப்ரெண்டை வந்து ரெண்டு சைடு ரப்பர் பேண்ட் கையில் பிடிச்சிக்க சொல்லி நம்ம வந்து நடுவில் வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா வேகமாக சுற்றும் இல்லையா, அது பேர் தான் வைப்ரேஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன்ஸ். இது கேட்கலாம், ஃபாஸ்ட் ஆசிலேஷன் ரெஃபர் டு அஸ் டேஷ் கேட்கலாம், நம்ம அப்போ யோசிக்கக்கூடாது, அப்போ டக்கு நம்மளுக்கு வந்து ரப்பர் பேண்ட் ஞாபகம் வந்து நடுவில் பண்ணாலும் ஸ்பீடாக சுற்றுமே, அதான் அது ஃபாஸ்ட் ஆசிலேஷன் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன். வந்து பி வந்து இங்கே கொடுத்துட்டு இதெல்லாம் என்னென்ன மோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் லீனியர் மோஷன், இது கர்வ் லீனியர் மோஷன், இது சர்க்குலர் மோஷன், இது ஜிக்ஸாக் மோஷன். இது வந்து இப்படி போகிறனால இது என்ன மோஷன், ஆசிலேட்டரி மோஷன். இதை பாருங்கள், போகிற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப இங்கே இங்கேருந்து ஆரோ மார்க் இங்கேருந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கேருந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆசிலேட்டரி மோஷன். இப்படி கூட கேட்க சான்சஸ் இருக்குது, என்னென்ன மோஷன்னு நம்ம நல்லா படித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வர்சஸ் ஸ்லோ. ஸ்பீடுக்கும் ஸ்லோக்கும் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேக் த கேஸ் ஆஃப் அவர் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக், இன் ஒன் டே இட் மேக்ஸ் 2 rounds. லுக் அட் த பவுன்சிங் பால், இட் பவுன்சஸ் எ சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபார் எ கிவன் டைம் இன்டர்வல் ஆஃப் பீரியட். லுக் அட் த வாட்டர் வேவ்ஸ் in a given period, that is time interval, a fixed number of waves hits the shore. Motion repeated in equal intervals of time is called as periodic motion. ஒரு மோஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் இத்தனை தடவை தான் வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பீரியாடிக் மோஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிளாக். நம்மளுக்கு தெரியும் வந்து அது நம்மளுக்கு தெரியும் கிளாக் வந்து ஃபுல் முள்ளும் வந்து சுற்றி வரணும் இல்லையா, அது வந்து 2 times சுற்றி வரும். அதான் வந்து இந்த டைமுக்கு அது இப்படி சுற்றி வருது வந்து பீரியாடிக் மோஷன். அதை வந்து நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுன்சிங் பால் நம்ம விடுறோம்னா அது போயிட்டு எத்தனை தடவை வேணால் வரும், அது பேர் வந்து நான் பீரியாடிக் மோஷன். Let us take the example of sagging swing in wind. The motion is not in uniform interval. Such motion are called as non-periodic motion. ஒரு யூனிஃபார்ம் இன்டர்வல் இல்லாமல் நடக்கும்போது அது பேர் non-periodic motion.
Next, the revolution of moon around the earth is periodic but not oscillatory. It is important. Revolution of moon around the earth is periodic but not oscillatory. However, the children playing in a swing is both periodic and oscillatory. Revolution of moon வந்து மூன் வந்து நம்ம ஸோ ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரௌண்ட் ஏர்த்தை சுற்றி மூன் வருது அப்படின்னா வந்து அது வந்து திரும்பலாம் வராது, ஒரே மோஷனில் வந்து சுற்றிட்டே இருக்கும். அது பேர் வந்து பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்டரி. திரும்ப அது வராது. ஆனால் ஸ்விங்கில் போகும்போது ஒரு பீரியாடிக் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வராது வந்து போத் பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன். And look at the tall tree where the wind is gentle, its branches are dancing slowly, but if the gentle wind becomes strong, the branches shake violently, and if the speed increases further, branch may even break and fall. That is the motion can be slow. Motion வந்து எப்படி இருக்கலாம்னா ஸ்லோவாகவும் இருக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம். வெளியிலேருந்து வரதை பொறுத்து இப்போ வந்து விண்டு ஸ்பீடாக அடிச்சது அப்படின்னா மரம் உடஞ்சிக்கிட்டே வரலாம், வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். மெரு ஜென்டிலாக இருந்துச்சு லைட்டாக மூவ் ஆகிட்டு வந்துடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. மோஷன் இஸ் ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் வித்தவுட் கம்பேரிங் எனிதிங். எதையும் கம்பேர் பண்ணும்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துடும். கம்பேர்டு டு வாக்கிங் சைக்கிளிங் இஸ் ஃபாஸ்ட் பட் பஸ் இஸ் ஃபாஸ்ட். எதையும் கம்பேர் பண்ண முடியாது, அந்த சுச்சுவேஷனுக்கு எது நடக்குதோ. இப்போ ரெண்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் இஸ் ஃபாஸ்டர் தென் சைக்கிளிங் இல்லையா? சாரி சைக்கிளிங் இஸ் ஃபாஸ்டர் தென் வாக்கிங். வேறஸ் வந்து இதில் பைக்கில் போகும்போது சைக்கிள் வந்து ஸ்லோ வரும், பைக் வந்து ஃபாஸ்டர் ஆகும். அதே மாதிரி ஏரோப்ளைனில் போகும்போது ஏரோப்ளைன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ட்ரெயின் வந்து ஸ்லோவாக தெரியும். ஆனால் பஸ்ஸை காட்டிலும் ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போவோம். அந்த எது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம ஸ்லோ ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். அப்புறம் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இது நம்ம மேக்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம் இதை வந்து எப்படி நம்ம யூனிட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் நம்ம எக்ஸ்பிரஸ் இந்த வந்து டிஸ்டன்ஸை மீட்டரில் போட்டோம்னா டைம் வந்து செகண்டில் போடணும். வேறஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் இல்லைனா வந்து டிஸ்டன்ஸ் நம்ம கிலோமீட்டர் போடும்போது டைமை வந்து ஹவரில் போடணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஐ ஹவ் ட்ராவல்டு 160 கிலோமீட்டர் இன் 2 hours. நம்ம பார்த்தோம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு பார்த்தோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 160 டிவைடட் பை 2 என்ன வரும் 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவருக்கு வந்து 160 கிலோமீட்டர் இன் 2 hours பார்த்தோம், அது வந்து 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். வர இது பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ட்ராவல் 200 கிலோமீட்டர் இன் 4 hours. தட்ஸ் 200 டிவைடட் பை 4 தட் இஸ் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். கம்பேர் பண்ணுறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரக் டிரைவர் சொல்கிறாரு ஐ ஹவ் ட்ராவல் 300 கிலோமீட்டர் இன் 5 hours. தட் இஸ் 300 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது ஃபஸ்ட் இருக்க வந்து 80, செகண்ட் வந்து 50, தேர்ட் வந்து 60. இதில் எது ஹையஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர் தான் டைம், அதாவது 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ நம்ம எது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அதை பற்றி நம்ம வந்து படிக்கணும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதான் நான் சொன்னதே அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், distance traveled by the car in 1 hour 80 km, அது 160 by 2. whereas distance traveled the by is பஸ் வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். பஸ்ஸை பொறுத்த வரையும் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே வந்து ட்ரக்கு வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஹாவ் யூ ஃபவுண்ட் அவுட் சே நவ் ஃபாஸ்டஸ்ட் எது இதில் இருக்கிறதே ஃபாஸ்டஸ்ட் எதுனா கார் தான் ஃபாஸ்டஸ்ட். ஸ்லோவஸ்ட் வந்து பஸ். கம்பேர் பண்ணும் போது எப்பயுமே மோஷனில் ஸ்லோ ஃபாஸ்ட் நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம் இஸ் கால்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்டு எ டிஸ்டன்ஸ் டி இன் டைம் டி தென் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். நான் சொல்கிறது தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். மொதல் படித்ததை மட்டும்தான் அதை வச்சு அவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உசைன் போல்ட்டை பற்றியே சொல்லியிருக்காங்க. உசைன் போல்ட் கிராஸ் 100 மீட்டர் இன் 9.58 seconds and made a world record. If you have the hope to run in a speed above that speed, then Olympic gold medal is waiting for you. ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. உசைன் போல்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கூட நம்ம கேட்கலாம், நம்ம கேட்ட இது அவுட் ஆஃப் போர்ஷன், நம்ம இதை நம்ம படிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, புக்கில் இது கண்டிப்பாக இருக்குது. உசைன் போல்ட் கிராஸ் 100 மீட்டர் இன் how many seconds கேட்கலாம், நல்லா படிச்சுக்கோங்க. 100 மீட்டர் வந்து 9.58 secondsல வந்து அவர் ஓடி இருக்காரு ஒலிம்பிக்ஸ், அதனால அவருக்கு வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுருக்காரு. Next, if you know the speed and the time taken of an object travel, then you compute how much distance it had traveled. படிச்சதான் சொல்லிருக்காங்க ஸ்பீடை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு. இஃப் யூ நோ த ஸ்பீட் அண்ட் த டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் ட்ராவல்ட், அதான் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. நம்ம டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா ஸ்பீடும் டைமை மல்டிபிள் பண்ணிக்கணும். அது அந்த ஃபார்முலா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். வரஸ் நம்மளுக்கு எது வேணுமோ அதை மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் தேவைன்னா வந்து ஸ்பீடையும் டைமையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நம்மளுக்கு டைம் தேவை அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம்.
Fact file. A cheetah is the fastest land animal and running with the average speed of 112 km per hour. மொதல் வந்து உசைன் போல்ட் படித்தோம். உசைன் போல்ட் 100 கிலோமீட்டரை வந்து 9.58 seconds அப்படின்னு படித்தோம். 100 மீட்டரை உசைன் போல்ட் கிராஸ் 100 மீட்டரை வந்து 9.58 seconds படித்தோம். அதே மாதிரி சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் ரன்னிங் வித் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 112 km per hour. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது கேட்பாங்க, டேஷ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் சீட்டா, அது எவ்வளோ ஸ்பீடில் போனால் 112 km per hour. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஷனை நம்ம படித்தோம் இல்லையா, அந்த மோஷனை வச்சு அவங்க வந்து ஃபுல்லாக வந்து சூப்பராக ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போ பஸ்ஸு தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பஸ்ஸு தான். இப்போ வந்து பஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆவரேஜ் ஸ்பீடில் பஸ்ஸு போகாது. ஏன்னா ஒரு ஸ்டாப்பிங்லேருந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மிடில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், நெக்ஸ்ட் ஸ்டாப் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன். சப்போஸ் a train leaves Tiruchirappalli and arrives at Madurai, is the train travel in uniform speed? First the train was stationary. When the train left the station, the motion was slow, and only after it left some distance that it gathered speed. After that, it slowed down while crossing bridges and stopped at intermediate stations for passengers. Finally, as the train approached Madurai again, it slowed and finally came to a halt. That is, the speed was not same all through the journey time. That is, the speed was non-uniform. This motion is said to be non-uniform motion. யூனிஃபார்ம் ஒரே டிஸ்டன்ஸில் போச்சுன்னா அது பேர் வந்து யூனிஃபார்ம் மோஷன். டைம் அதை நான் யூனிஃபார்மாக போச்சுன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். இங்கே சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் பச்சை மோஷனை பற்றி. மோஷன் வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்களா, பேஸ்ட் ஆன் த பாத், based on duration, based on speed. பாத்தை பார்த்தோம் படித்தோம். லீனியர் மோஷன், கர்வ் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன். டூரேஷன் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் அந்த நான் பீரியாடிக். ஸ்பீடை பார்த்தோன்னா யூனிஃபார்ம் அந்த நான் யூனிஃபார்ம் மோஷன். இதில் வந்து எல்லா மோஷனும் இருக்கக்கூடியது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தையல் மிஷின் தான். அதில் வந்து எல்லா மோஷனுமே இருக்கும். If an object covers uniform distance in uniform intervals and the motion of the object is called uniform motion, otherwise the motion is non-uniform motion. நம்ம ஏற்கனவே படித்ததான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் மல்டிபிள் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் மோஷன் இப்போ சைக்கிளில் போயிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயர் வந்து நேராக தான் போகும், அது லீனியர் மோஷன். டயர் வந்து நேராக லீனியர் அந்த பாத்தில் அது போகும். அதனால் டயர் எப்படி சுற்றினா ரொட்டேஷ்னல் மோஷன். இப்போ 2 types of motion is present in the cycle. வரஸ் நம்ம டெய்லரிங் மிஷின் பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய மோஷன் இருக்குது. மோஷன் இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது லீனியர் மோஷன். மோஷன் ஆஃப் த வந்து லீனியர் மோஷன். வரஸ் மோஷன் ஆஃப் த வீல் வந்து எப்படி சுற்றும் அப்படின்னா வந்து ரொட்டேஷ்னல் மோஷன். மோஷன் ஆஃப் த ஃபுட் ரெஸ்ட் எப்படி போனால் ஆசிலேட்டரி மோஷன். அது வந்து இப்படி போயிட்டு அப்படி வரணும், அப்படி போயிட்டு வரணும், ஆசிலேட்டரி மோஷன். 3 types of motion present in the டெய்லரிங் மிஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் பற்றி பார்த்தோம். இது வந்து பைபெடல் ஹியூமனாய்ட் ரோபோட். பைனா 2 நம்மளுக்கு தெரியும், காலுக்கு பதிலாக இங்கே பெடல்னு சொல்லியிருக்காங்க. ரோபோட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். சம் ரோபோட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் jobs faster, more accurately than people. Robots can also handle dangerous materials and explore distant planets. The term comes from a Czech word robota, meaning forced labor. Robotics is a science and study of robots. Robot அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா செக் வேர்டு. நம்ம எப்பயுமே லாட்டின், ரோமன் அதெல்லாம் படிச்சிருப்போம், இட்டாலிக் அப்படி தான் படிச்சிருப்போம். இது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். செக் வேர்டு ரோபோட்டா. இதுக்கு மேலே ஃபோர்ஸ்ட் லேபர். இது நோட் போட்டு எழுதி வச்சுக்க. நம்ம எப்பயுமே வந்து எந்த வேர்டை பார்த்தாலும் அவங்க முக்கவாசி லாட்டின்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, ரோம்லேருந்து வந்துச்சு, இட்டாலியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து ரோபோட்டாங்கிற வேர்டு எங்கே வந்து செக்லேருந்து வந்திருக்கு. மீனிங் வந்து ஃபோர்ஸ்டு லேபர். What can robots do? Robots என்னென்ன செய்யும்? Robots can sense and respond to their surroundings. They can handle delicate objects or apply great force. For example, to perform eye operations guided by human surgeons or to assemble a car. With artificial intelligence, robots will also be able to make decisions for themselves. ரோபோட்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் நிறைய வேலை செய்யுது. ஐ ஆப்ரேஷன் கூட தான் செய்யுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இருக்க ரோபோட் வந்து செஸ் கூட விளையாடுது. அதனால் ரொம்ப வந்து ரோபோட்ஸ் வந்து டெக்னாலஜிக்காக ரொம்ப வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. இது பேர் வந்து குவாட்ரூபெடல் மிலிட்ரி ரோபோட். மிலிட்ரிக்காக அது வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் அப்படின்னா 4, ஆனால் 4 legs அதுக்கு இருக்குது. எலக்ட்ரானிக் சென்சர்ஸ் ஆர் ரோபோட் ஐஸ் அண்ட் இயர்ஸ். Twin video cameras gives the robot a 3D view of the world. Microphone detects sounds
Pressure sensors gives a robot a sense of touch to judge or how hard to grip an egg. Heavy luggage built-in computers send this information with radio waves. எல்லாமே அதுக்கு கொடுத்துட்டு இந்த பொருள் வந்து ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியுது. ரோபோட் ஐஸ் வச்சு வந்து அதை என்ன செய்ய சென்ஸ் பண்ண முடியுது. ட்வின் வீடியோ கேமராஸ் வந்து 3D வியூவை வந்து அதை பார்க்க முடியுது. மைக்ரோஃபோன்ஸ் வந்து சவுண்டை வந்து ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிக்குது. ப்ரெஷர் சென்சர்ஸ் வந்து என்ன செய்யுது, சென்ஸ் ஆஃப் டச், அந்த பொருளை ஹார்டாக இருக்கா இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரோபோட்டுக்கு எல்லாமே வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் attempt to create computer program that think like human brains. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த உடனே கம்ப்யூட்டர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா வந்து ஹியூமன் பிரெயின் அளவுக்கு ஒர்க் பண்ணுது. கரண்ட் ரிசர்ச்சர்ஸ் has not achieved this, but some computers can be programmed to recognize faces in crowd. பார்த்துருப்போம், பீச்சில் குழந்தை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஃபோட்டோ கொடுத்தோம்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் கேமரா அங்கங்கே வச்சிருப்பாங்க. அதை வச்சு குழந்தைங்க இருக்குன்னு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த திருடர்கள்லாம் கூட இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் எது மூலியமானா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக. தென் ஆர்டிகுலேட்டட் வெல்டிங் ரோபோட்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் டிவியில். இப்போ முக்கால்வாசி ப்ராசஸ் வந்து ரோபோட்ஸ் தான் எல்லாமே செய்யுது. நெக்ஸ்ட் வந்து நானோ ரோபோட்டிக்ஸ். நானோ ரொம்ப சின்னது, 10⁻⁹ தான் வந்து நானோ ரோபோட்டிக்ஸ். 10⁻⁹ வந்து நானோ ரொம்ப சின்னது. நானோ ரோபோட்ஸ் ஆர் நானோபோட்ஸ் ஆர் robots scaled down to microscopic size in order to put them into very small spaces to perform a function. Future nanobots can be placed in the blood stream to perform surgical procedures that are too delicate, too difficult for standard surgery. Imagine if a nanobot could target cancer cells, destroy them without touching healthy cells nearby. நானோ ரோபோட்டிக்ஸ் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, பாசிபிளாக இருந்துச்சுன்னா கேன்சர் செல்ஸை மட்டும் அழிக்கக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சம்மரி மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ எவ்வளோ படித்தோமோ அதை பற்றி சம்மரி. மோஷன் அண்ட் ரெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ், நம்ம படித்தது தான். மோஷன் அண்ட் ரெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ். ஆல் திங்ஸ் தட் ஆர் அட் ரெஸ்ட் கேன் பி சீன் as in motion from a different point of view தான் படித்தோம். different point of view and all motion can be seen as rest from different perspective. Application of forces implemented by push or pull. Forces can be applied by animate as well as inanimate agency. Application of force result in motion from rest, increase or decrease in speed, change in direction or distortion of the shape. Some forces act only in contact. There are some which can be effect at a distance. Average speed equal to distance travelled by time taken. The motion can be classified according to the path, periodic and non-periodic, as well as if the speed is uniform or non-uniform. Unit of speed is meter per second. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஆஃப் ஸ்பீடு தெரியும். யூனிட் ஆஃப் ஸ்பீடு இஸ் மீட்டர் பெர் செகண்ட். நம்ம படிச்சிருக்கு, இதை படிக்கணும். யூனிட் ஆஃப் ஸ்பீடு வந்து மீட்டர் பெர் செகண்ட். அப்புறம் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரையும் நம்ம படித்து வச்சுக்கணும். நல்லா வந்து கவனமாக போடணும். மீட்டர் பெர் ஹவர் மீட்டர் தெரியுமே, பெர் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்க்கணும். மீட்டர் பெர் செகண்ட். ஆசிலேட்டரி மோஷன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். The correct relationship among the following is speed equal to distance by time. Speed equal distance by time. Geeta rides with her father's bike toward uncle's house, which is 40 km away from her home. She takes 40 minutes to reach there. Statement is, she travels with a speed of 1 km per minute. She travels with a kilometer 1 km per hour. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிலோமீட்டர் மீன்ஸ் அது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் பார்த்துக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து 40, டைம் வந்து 40 கேன்சல் பண்ணோம்னா 1 minute 1 km per hour. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 1 alone is right. Next, find whether the following statement are true or false. If false, give the correct answer கொடுத்துருக்காங்க. To and fro motion is called as oscillatory motion. True. Vibratory motion, rotatory motions are periodic motions. Not. False. Vehicles moving with various speed as uniform motion இல்லை, அது non-uniform motion. Robots will replace human in future கேட்டிருக்காங்க. டிப்ளமேட்டிக் கொஸ்டின் சம் இதில் வந்து இது ட்ரூன்னு சொல்லலாம், சம் இதில் வந்து இதனால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லி டிப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து fill in the blanks. A bike moving on a straight road is an example of linear motion. ஸ்ட்ரைட்டாக போகிறது என்ன சொல்லுமோ லீனியர் மோஷன். அதே டயரை பற்றி கேட்டாங்க ரொட்டேஷனல் மோஷன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ non-contact force. Non-contact force. Next, motion of a potter's wheel is an example of rotatory motion. சுத்துதுலேயே அதான் rotatory motion. When an object ஒரே ஆக்சிஸ்லேருந்து சுற்றுது. When an object covers equal distance in equal interval of time, is uniform motion.
மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பொண்ணு வந்து ஸ்லைட்லேருந்து சறுக்குறாங்க. அது பேர் என்னென்னா வந்து லீனியர் மோஷன். அதுக்கு பேர் லீனியர் மோஷன். அப்புறம் பம்பர் வந்து ஒரே இதில் சுற்றுது. இது வந்து ரொட்டேஷனல் மோஷன். நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. இது வந்து ரொட்டேஷனல் மோஷன். நெக்ஸ்ட்டு ஸ்விங்கை பற்றி தெரியும், ஆசிலேட்ரி மோஷன். இது வந்து ஆசிலேட்ரி மோஷன். இங்கே சர்க்குலர் மோஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து சர்க்குலர் மோஷன். வந்து சர்க்குலர் மோஷன். இது வந்து இதே தான், போத் லீனியர் ரொட்டேட்ரி மோஷன். ஸ்ட்ரெயிட்டாக போகுது, அந்த டயர் எப்படி சுற்றுது அப்படி பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரி மோஷனில் சுற்றுது. அனாலஜி கொடுத்துருக்காங்க. கிக்கிய பால் வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ், வேற ஃபாலிங் ஆஃப் இது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரு, ஸ்பீடு வந்து செகண்ட், மீட்ரு பெர் செகண்ட். சர்க்குலேட்ரி மோஷன் வந்து ஸ்பின்னிங் டாப், ஆசிலேட்டரி மோஷன் வந்து ஸ்விங். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஸ்விங்கு தான் சொல்லலாம். நான் பீரியாடிக் மோஷன் கொடுத்து கம்ப்ளீட் த வெப் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் பீரியாடிக் அப்படின்னா வந்து ரொட்டேட்ரி மோஷன். மூமெண்ட் repeated after a fixed interval of time is known as oscillatory motion. Movement around own axis or a fixed rotatory motion. இதுவுமே rotatory motion தான். Rotatory motion. Next, give one word for the following statement. The force which acts on an object without physical contact is known as non-contact force. இது பேர் வந்து non-contact force. A change in the position of an object with the time. அதான் படிச்சோமே இங்க motion. Very very important. Motion. Object in the position of an change in the position of an object time is motion. The motion which repeats itself after a fixed interval of time is known as oscillatory motion. The motion of an object travels equal distance in equal interval of time வந்து uniform motion. Uniform motion. A machine capable of carrying out a complex series of action automatically, that is called robots. That is called robots. அது fill in the examples கொடுத்துருக்காங்க பாருங்கள். லீனியர் மோஷனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச லீனியர் மோஷன் தான் போகிறதுனா ஸ்லைடில் சறுக்கிறது, என்ன கார் வந்து ரோட்டில் போகிறது லீனியர் மோஷன். கர்வ் லீனியர் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து பாலை வந்து அடிக்கிறது, பேட் வச்சு அடிக்கிறது, இப்படி போய் இப்படி வரும் தான் கர்வ் லீனியர் மோஷன். செல்ஃப் ரொட்டேட்டரி மோஷன் தான் மோஷன் ஆஃப் வீல் இன் எ கார். சர்க்குலர் மோஷன் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஸ்டிக்கில் வந்து கல்லோ எதை கட்டி இப்படி சுற்றுறது, ரோப்பில் கட்டி சுற்றுறது வந்து சர்க்குலர் மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்விங்கு. இர்ரெகுலர் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்து வீட்டுக்குள்ளே சுற்றும் இல்லையா, அது வந்து இர்ரெகுலர் மோஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனு முடிஞ்சிட்டு. லெசன் பற்றி நம்ம ஓவர்வியூ பார்த்துட்டோம், புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் புக் பேக் கொஸ்டின் நம்ம தரவோ படிச்சு முக்கால்வாசி வந்து புக்கை கலெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். புக்கு தான் எப்பயுமே நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.